அன்பர்களே, செவ்வாய்க்கிழமை செய்தியாக வளைகுடாவில் நெய்னா சொல்லுகின்றார், ஈரானின் 7000 இலக்குகளை நாங்கள் தாக்க இருக்கின்றோம். ஈரானை முற்று முழுதாக ஒழித்து விட்டோம். அவர்களின் ஆமி படை, தரைப்படை, விமானப்படை, ஆகாயப்படை, அவங்களோட ஏவுகணை தளம் அத்தனையும் அழித்து விட்டோம் என்று நெய்னா சொல்லுகின்றார். இப்பொழுது இந்த செவ்வாய்க்கிழமை காலை, நேற்று திங்கட்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை நடந்த 24 மணி நேரத்தில் ஈரானிய பதிலடி தாக்குதலில், ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலில் 120க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ இது நான் சொல்லல, இஸ்ராயேல் அறிக்கை. இப்ப நீங்க வேற செய்திகள் எல்லாம் பார்க்கலாம், இல்ல வேற செய்தி என்றால் நீங்க கூடுதலாக சன் டிவியை பாருங்க, இந்தியாவோட. அதான் உங்களுக்கு இங்கெல்லாம் கிடைக்குது எனக்கு தெரியாது. நான் மிக நீண்ட காலமாக இளங்கட பொய்ப்புவத்தை நான் பார்க்கறதே கிடையாது. அது ஒரு செய்தி. அப்ப 24 மணி நேரத்துக்குள் 120 பொதுமக்கள் காயமடைந்த என்று சொன்னால், இது இஸ்ரேல் சொன்னால், இஸ்ரேல்ல ஆயுதப்படான்னு சொல்லுது சொன்னால், அப்ப நெய்னா சொல்ற பொய் எந்த ஒரு பொய்? அது ஒரு செய்தி. இப்பொழுது ஈரானிய படை சொல்லுது, மேற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்ட தொழில்துறை வசதிகளை காலி செய்யுங்க. ஏனெனில் அமெரிக்காவுக்கு நீங்க பணம் கொடுத்து நம்ம மக்களை அழிக்குது. காசாவில் அழிக்கிறான், ஈரான்ல அழிக்கிறான். எல்லா உலகமெங்கும் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு இந்த அரபு சேக்குகளும் படிப்பறிவு இல்லாத காட்டரபுகள் தான் காரணம் என்று ஈரான் சொல்லி இருக்குது. அதுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிறாங்க. அடுத்த 3ஆம் செய்தியாக வருகிறது. என்ன சொல்றாங்க? ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு தங்கள் தளங்களை, தங்கள் இடங்களை, தங்கள் பிரதேசத்தை பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்று ஈரான் எச்சரிக்கிறது. இந்த முஸ்லிம் தொப்பியும் இந்த கருத்த ரவுண்ட் போட்டிப்பானே சேக்குகளுக்குமாக. அப்ப ஒட்டுமொத்தமாக நெய்னா சொல்றது, ஒரு 3 கிலோ பூசணிக்காய ஒரு சின்ன பிங்கான் பிளேட்டுக்கு சோத்துக்குள்ள கொண்டு மூடினா கொண்டைய மரக்கலையடா பாவி மனுஷா. ஒரு மனுஷன் ஒரு பொய்ய பொருந்தும் அளவுக்கு சொல்லணும். ஏக்கர் கணக்குல, மூட்டர் கணக்குல இந்த மாதிரி பொய்ய சொன்னா ஒரு மதிப்பு மரியாதை இந்த ஆளுக்கு இருக்குமா? நெய்னா ஏன் இப்படி கேவலமானாய்? வந்த வரத்துல அதுக்குள்ள உங்களுக்கு நோபல் பரிசு வேண்டி கிடக்குது. உங்களோட மூஞ்சி மூரக்கட்டைக்கும், உங்களோட தவளை வாக்கியம், உங்களோட ரத்த குடி வேங்கைக்கும் உங்களுக்கு நோபல் வேண்டி கிடக்குது. இது என்ன நோர்வேக்காரன் உனக்கு என்ன கடையில வாங்குற சீனி முட்டாசுகளா உனக்கு ஒண்ணு கொடுக்கறதுக்கு கொடுப்பான்? ஆவண்டுகிரி உனக்கு கொடுப்பானுகள். குழந்தை கொல்லிகளும் குழந்தையை சமைச்சு தீண்ட சக்கிலிய கூட்டங்களுக்கும் உங்களுக்கு நோபல் வேண்டி கிடக்குது. ஆக இப்படி நம்ம ஆதங்கத்தை கொண்டு கொட்டலாம். ஏனென்றால் இந்த 2 செய்தான், பெரிய செய்தான், சிறிய செய்தான், நெய்னாவும் நெத்தன்ஸும் உலகத்தை ஸ்தம்பிக்கும் அளவுக்கு கொண்டு போயிருக்கான் இல்லையா? இப்ப யாரா உலகத்துக்கு எதிர்ப்பானவன் இருக்கிறான்? உலகத்தை ஸ்தம்பிதம் அடைய செய்கிற இந்த 2 பரதேசிகளுக்கும், இந்த காட்டு மிராண்டிகளுக்கும் உலகம் பார்த்து கொண்டான் இருக்குது. பணக்காரனுக்கு பிரச்சனை இல்லை, எரிபொருள் கிடைக்கப்படா. என்ன கேட்டா பணம் எல்லாரும் புஷ்வைகளுக்கு வாங்கடா, ஓடி பார்ப்போம். வாங்கடா, நீங்க தைரியமான ஆளாச்சு, வாங்க ஓடி பார்ப்போம், நடந்து பார்ப்போம், வாங்க ஓடி பார்ப்போம், வாங்க புஷ்வைகள் ஓடுவோம், வாங்க. முடியல, உங்களுக்கு முடியாது. உங்க உடம்பு அப்படி பழகிட்டு நாங்க மழையிலையும் பனிலையும் ஓடுவோம் இல்ல. சரி, பார்க்கலாம். இது நம்ம ஆதங்கம் ஒரு புறம். வாருங்கள் செய்திக்குள் சொல்லுவோம். ஏராளமான செய்திகள் தேங்கி கிடப்பல நாங்கள் 3 மணிக்கு ஒரு செய்தியை அவசியமாக வழங்க வேண்டி இருக்கிறது. செய்திக்குள்ள போவோமா? வாருங்கள், கேட்போம், பார்ப்போம். கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானிய படைகள் நடத்திய பழிவாங்கும் தாக்குதல்களில் 120க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய மக்கள் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் ஒப்புக்கொள்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானிய படைகள் நடத்திய பழிவாங்கும் தாக்குதல்களில் 120க்கும் மேற்பட்ட மக்களை தாங்கள் தாக்கி இருப்பதாக ஈரான் சொல்லுது ஒரு புறத்தாலே. இப்ப இதை இஸ்ரேலும் ஏற்றுக்கொள்றாங்க. ஆக ஒரு உண்மை செய்தியா பார்க்கலாம் இல்ல. 24 மணி நேரத்தில் ஈரானிய படைகள் நடத்திய தாக்குதல்களில் 120க்கும் மேற்பட்ட குடியேறிகள் காயமடைந்ததாகவே இஸ்ரேலின் சுகாதார அமைச்சகம் சொல்லுகின்றது. அல் அஹாத் செய்தி நிருபனத்தின்படி திங்கட்கிழமை நேற்று அமைச்சகத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி ஈரானிய ஆயுதப்படைகள் இஸ்ரேலிய ராணுவ இலக்குகள் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தாக்கிய பின்னர் குறைந்தது 124 குடியேறிகள் காயமடைந்ததாக அந்த செய்திகள் சொல்லுகின்றது.
பிப்ரவரி மாத இறுதியில் ஈரானிய படையில் இஸ்ரேலுக்கு எதிராக பழிவாங்கும் தாக்குதல்களை நடத்த தொடங்கியதிலிருந்து குறைந்தது 1369 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சக்தி வாய்ந்த ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதம் குறித்த ஊடக செய்திகளை வெளியிடுவதற்கு இஸ்ரேல் விதித்த முழுமையான இரட்டிப்புக்கு மத்தியில் சமீபத்திய உயிரிழப்புகள் புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஈரானிய தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதம் குறித்த அறிக்கைகளை கட்டுப்படுத்தும் சிறப்பு தணிக்கை நடவடிக்கைகளை இஸ்ரேலிய அமைச்சரவை அறிவித்துள்ளது. இது இஸ்ரேலின் ராணுவ உள்கட்டமைப்பில் உள்ள பாதிப்புகளை அம்பலப்படுத்தக்கூடும் என்றும் ஆட்சி அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை ஒரு தூண்டுதலற்ற ஆக்கிரமிப்பு செயலில் தாக்கி இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனி அவர்களை படுகொலை செய்து பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் விளையாட்டு வளாகங்கள் உட்பட நாடு முழுவதும் உள்ள தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இஸ்ரேல் ஆக்கிரமித்த பிரதேசங்களுக்குள் உள்ள இலக்குகள் மற்றும் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க தளங்களின் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி பதிலடி கொடுத்து வருகின்றது ஈரான். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் ஈரானிய நகரங்களை குண்டு வீச தொடங்கியிலிருந்து கணிசமான எண்ணிக்கையிலான பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் அங்கு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலிய அமெரிக்க போரை சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல் என்று ஐநாவின் சபையின் நிபுணர்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர். சர்வதேச சட்டத்தின் கீழ் இந்த தாக்குதல் சட்டவிரோதமானது என்றும் அது ஒரு ஆக்கிரமிப்பு செயலாகும் என்று நிபுணர்கள் ஒரு கூட்டு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார்கள். அது ஒரு முதலாம் செய்தியா. இரண்டாம் செய்தியாக தெற்காசியா பிராந்தியத்தில் அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்ட தொழில்துறை வசதிகளை காலி செய்ய வேண்டும் என்று ஈரானிய ஆர்மி நேற்று மாலை ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. ஈரானின் பழிவாங்கும் தாக்குதலுக்கு முன்னதாக மேற்காசியாவில் உள்ள அமெரிக்காவுடன் இணைந்த தொழில்துறை வசதிகளை காலி செய்யுமாறு இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை மீண்டும் தொழிலாளர்களை வலியுறுத்தியுள்ளது. நேற்று IRGCயின் மக்கள் தொடர்பு அலுவலகம் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவுடன் இணைந்த தொழில்களின் உரிமையாளர்களுக்கு ஒரு புதிய எச்சரிக்கையை வெளியிட்டு அவர்களின் தொழிலாளர்களை வெளியேற்றுமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றது. வளைகுடா முழுவதும் தோல்வியடைந்த அமெரிக்க ஆட்சியை பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க தொழில்களையும் காலி செய்யுமாறு நாங்கள் எச்சரிக்கிறோம். மேலும் அமெரிக்கர்கள் பங்குகளை வைத்திருக்கும் தொழில்களை சுற்றி வசிக்கும் மக்கள் அவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க இந்த பகுதிகளை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த அறிக்கை முற்றுமுழுதாக துபாய் வருதுங்க. அதாவது அமீரகம் முழுவதும் இந்த ஈரான் இந்த அமெரிக்க மிகப்பெரிய தொழில் பேஸ் இருக்குது, அவங்களோட தொழில் பேட்டைகள் அதை குறிவைக்க போறாங்க இன்று முதல். அதுக்கு தான் சேற்றில இறக்குறாங்க. தாங்களடா முடிய மாட்டேங்கடா. வரவிருக்கும் மணி நேரங்களில் இந்த தொழில்கள் குறிவைக்க அந்த வந்துட்டே செய்தி வரவிருக்கும் மணி நேரங்களில் இந்த தொழில்கள் குறிவைக்கப்பட்டு தாக்கப்படும் என்றும் அது தெரிவிக்கின்றது ஈரானிய ராணுவ தரப்பார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது சட்டவிரோத ராணுவ ஆக்கிரமிப்பை தொடங்கி இருக்கின்றது. அவர்கள் நாட்டின் மீது தூண்டுதலற்ற தாக்குதல்களை நடத்திய சுமார் 8 மாதங்களுக்கு பிறகு சமீபத்திய தாக்குதல்கள் இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் சையத் அலி அவர்களை கொன்ற பிற்பாடு பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட நூற்றுக்கணக்கான ஈரானிய பொதுமக்கள் மற்றும் பல மூத்த ராணுவ தளபதி ஆகியோரின் தியாகத்திற்கு வழிவகுத்திருக்கிறது. அமெரிக்க இஸ்ரேலிய போரின் முதல் நாளிலிருந்து ஈரான் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க சொத்துக்கள் இலக்குகள் மீதும் இஸ்ரேல் ஆக்கிரமித்த பிரதேசங்களில் உள்ள இடங்கள் மீதும் விரிவான பழிவாங்கும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இஸ்லாமிய குடியரசு அதன் அண்டை நாடுகளின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிக்கிறது என்றும் அதன் பழிவாங்கும் தாக்குதல்களை அவர்களின் மண்ணில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மற்றும் தளங்கள் மீது மட்டுமே கொண்டுள்ளது என்றும் ஈரான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றது. மூன்றாம் செய்தியாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு தங்கள் பிரதேசங்களை பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்றும் பிராந்திய நாடுகளை நேற்று ஈரான் எச்சரித்திருக்கிறது. அமெரிக்கா உங்களுக்கு விசுவாசமானதாக இல்லை என்றும் இஸ்ரேல் உங்கள் எதிரி என்றும் ஈரானின் உயர் பாதுகாப்பு முஸ்லிம் நாடுகளை எச்சரிக்கிறார். ஈரானின் உயர் பாதுகாப்பு அதிகாரி இஸ்லாமிய நாடுகளும் அமெரிக்கா அவர்களுக்கு நம்பகமான கூட்டாளி அல்ல என்பதையும் இஸ்ரேலிய ஆட்சி அவர்களின் எதிரி என்பதையும் நிரூபித்து உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது யாரு? உச்ச தேசிய பாதுகாப்பு கமிட்டியின் செயலாளர் அலி லாரிஜானி நேற்று அமெரிக்க தளங்களை கொண்ட அண்டை இஸ்லாமிய நாடுகளுக்கு உரையாற்றிய 6 அம்ச திறந்த கடிதத்தில் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதில் இருந்து ஈரானுக்கு எதிராக சட்டவிரோத தாக்குதல்கள் தொடங்கப்பட்டுள்ளன.
தெஹ்ரான் வாஷிங்டனுக்கும் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்த போது நாட்டை சிதைக்கும் நோக்கில் ஈரான் ஒரு ஏமாற்றும் அமெரிக்க சியோனிச படையெடுப்பை எதிர்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்பார்கள். இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அப்துல்லா சையத் அலி கமினியையும் சாதாரண குடிமக்கள் மற்றும் ராணுவ தளபதிகளையும் தியாகம் செய்தனர். இதனால் அவர்கள் ஈரானிகளின் தேசிய இஸ்லாமிய எதிர்ப்பை எதிர்கொண்டனர் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அரசியல் அரங்கில் அரிதான சந்தர்ப்பங்களில் தவிர எந்த இஸ்லாமிய அரசாங்கங்களும் ஈரானிய தேசத்திற்கு உதவ முன் வந்ததில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? இருப்பினும் ஈரானிய தேசம் ஒரு வலுவான விருப்பத்துடன் அந்த தீய எதிரியை அடக்கியது. இன்றைய எதிரிக்கு இந்த மூலோபாய முட்டுக்கட்டையில் இருந்து வெளியேறுவது எப்படி என்று தெரியவில்லை என்றும் அலி லாரிஜானி தெரிவித்திருக்கிறார். ஈரான் பெரிய மற்றும் சிறிய பிசாசுகளுக்கு அந்த அவங்களும் சொல்லாங்க, நாம பெரிய செய்தான், அவங்க சின்ன செய்தான். ஈரான் பெரிய மற்றும் சிறிய பிசாசுகளுக்கு, அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக அதன் எதிர்ப்பின் பாதையை தொடரும் என்றும் லாரிஜானி தெரிவித்திருக்கின்றார். நபிகள் நாயகத்தின் போதனைகளுக்கு இணங்க செயல்படுவதற்காக முஸ்லிம் அரசாங்கங்களை அவர்கள் கண்டித்தார்கள். அவர்கள், அதாவது நீங்கள் ஒரு முஸ்லிமின் கூக்குரலுக்கு பதிலளிக்கவில்லை என்றால் நீங்கள் ஒரு முஸ்லிம் அல்ல. உண்மைதானே? கூடுதலாக இஸ்லாமிய குடியரசு அமெரிக்க தளங்களையும் அங்குள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய சொத்துக்களையும் விலக்குகளையும் குறிவைத்துள்ளதால் ஈரானை ஒரு எதிரியாக கருதுவதாக முஸ்லிம் நாடுகளை அவர் விமர்சித்திருக்கின்றார். உங்கள் நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களிலிருந்து தாக்கப்படுவதற்கு ஈரான் சும்மா இருக்க வேண்டுமா? அவர்கள் முஸ்லிம் நாடுகள் சாக்கு போக்குகளை சொல்கிறார்கள். இன்றைய போரின் ஒரு பக்கத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும், மறுபுறம் இஸ்லாமிய ஈரானும் எதிர்ப்பு படைகள் நிற்கின்றன. நீங்கள் எந்த பக்கம் இருக்கின்றீர்கள் என்று அதிகாரி அழகாக கேட்கின்றார். நல்ல இருக்கே. அதாவது அதை ஒரு டபுள் என்டிதாரமே, ஒரு பக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும், ஒரு பக்கம் ஈரானும் எதிர்ப்பு படைகள் நிற்கின்றது. நீங்க எந்த பக்கம்? சூப்பரா இருக்கிறா, சொல்லுங்கடா, வெச்சாண்டா ஆப்பவங்களும். இதற்கிடையில் இஸ்லாமிய நாடுகள் இதுக்கிடையில் இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமிய உலகின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்கா உங்களுக்கு விசுவாசமாக இல்லை, இஸ்ரேல் உங்கள் எதிரி என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களை பற்றியும் பிராந்தியத்தின் எதிர்காலத்தை பற்றியும் ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். ஈரான் உங்கள் கருணையாளர், உங்களை ஆதரிக்கும், உங்களை ஆதிக்கம் செலுத்த விரும்பவில்லை. உங்களோடு சரிசமமாக போக விரும்புகின்றோம். உங்களை நாங்கள் ஒருபோதும் பிரித்து பார்க்கவில்லை. இஸ்லாமிய உம்மத்தின் அனைத்து சாட்சிகளுடனும் ஒற்றுமை, அனைத்து நாடுகளின் பாதுகாப்பு, எல்லை மீறல் மற்றும் சுதந்திரத்தை உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு அழகான உரையாக அலிஜாரி அவர்களை பார்க்கின்றேன். ஒரு விடயத்தையும் நாம் இங்கே பதிவு செய்வோம். புதிய உச்ச தலைவர் மொஸ்தபா கொமனி அவர்கள் இயங்கும் நிலையில் இப்போதைக்கு இல்லை. அவர் ஒரு வெண்டிலேஷன்லாம் இருக்கின்றார். அவர் அதாவது ஒரு செயற்கை சுவாசத்தின் மூலமாக இருக்கின்றார் என்பதும் ஒரு கவலைக்குரிய பிந்திய செய்தி. இப்பொழுது ஈரானை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதாவது ஈரான் அதிபர் அவர்கள் இறப்பதற்கு, உச்ச தலைவர் பெரியவர் இறப்பதற்கு முன்பாக ஈரானின் பாதுகாப்பு படைகளை வழிநடத்தக்கூடியவர் அலி லாரிஜானி என்று அவர் பொறுப்படுத்த செய்தி நாம் தந்திருக்கிறோம். நாங்க காட்டுறோம். அந்த செய்தியிலேயே சொல்லி இருக்கிறோம். முற்றுமுழுதாக ஈரானை இப்போது வழிநடத்தி செல்லுகின்றார் லாரிஜானி அவர்கள் தான். அவரும் குறிவைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் பெரிய டிமிக்கி கொடுத்து வருகின்றார். 2 தினங்களுக்கு முன்பாக தெஹ்ரான் நடைபெற்ற பொதுமக்கள் அணிவகுப்பின் ஊர்வலத்தின் போதும் அவர் தன்னந்தனியாக வந்திருந்தார். பார்க்கலாம், மிகப்பெரிய செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. நியாயமான ரமலான் மாதத்தின் இறுதியில் ஒரு நியாயமான ஒரு சிறந்த பேச்சை பேசி இருக்கின்றார். நாம ஒரு விடயத்தை நாங்க மீண்டும் சொல்ல போகின்றோம். அமீரகம் இருக்கான் இல்லையா, அவன் அடி வாங்கியே சாக போறான். அவன் தான் மிக கூடுதலாக மொசாத்தையும் சிஐயும் கொண்டு வச்சுக்கிட்டு முஸ்லிம் உம்மத்துகளுக்கு எதிராக செயல்பட்டு வரான். தன்னாட அந்த கபோதைக்கு இருக்கத்தான் போறான். ஈரான் வாங்கி கட்டுங்கடா நாய்க்கலையார். ஆம் நேர்களே, மற்றொரு செய்தியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.